எஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து சொல்லணும், இங்க வினோத்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. வினோத் வந்து ரொம்ப வருஷமா என்னோட பயங்கரமான ஃபேனு. பாரா சூப்பர். வினோத் வந்து வாங்க ப்ரோ, வாங்க 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 வாங்க. எஸ் வினோத் ப்ரோ, எந்த ஒரு படம் பார்த்து பயங்கரமான ஒரு ஃபேனா மாறீங்க? இப்படி வந்துருங்களேன். சித்திரம் பேசுதடி படம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கும். அங்கே வந்துட்டு எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே தெரியாது, அவ்வளோ பிடிக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாவனாக்கா மட்டும்தான் பிடிக்கும். அடாடா. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 10th படிக்கும் போதெல்லாம் இவங்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்பத்துலேருந்து அப்புறம் தீபாவளி அதெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஒண்ணு படிச்சேன், பாவனா திருமணத்தின் போது தடுத்து நிறுத்திய ரசிகர் நீங்க தானே? அது நான் இல்ல, சும்மா சும்மா சொன்னேன். பண்ணிருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல. சரி, அப்ப உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் சொல்லும் போது? என்னோட என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான். அப்பத்துல இருந்தே என்னோட அக்காவை தான் நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல டோர் ஷூட்டிங் பண்ணும்போது லொகேஷன் வந்து பேசி என்கிட்ட சொன்னாங்க, வந்து எனக்கு வந்து என்னோட சொந்த அக்கா தான் நீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு டைம்ல சோஷியல் மீடியால எல்லாம் இல்ல, ரீசெண்டா தான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நாங்க அடிக்கடி சேட்டிங் பண்ணுவோம். எப்படி இருக்கவே சூப்பர் சூப்பர் பிரதர். உங்களை மாதிரி ஃபேன்ஸ் இருக்க வரைக்கும் பாவனை யாரும் அடிச்சுக்க முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த ஜெனரேஷன் வந்துடுறாங்க. தேங்க்யூ வினோத், தேங்க்யூ ஸோ மச்.